சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள், நம்முடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கடந்த நாட்களாக நம்ம ஒரு சில காரியங்களை பதிவு செய்து வருவோம். சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையில் நடக்கிற ஊழல்களும் முறைகேடுகளும், துணிகரமாக அரசாங்கத்தையும் காவல்துறையும் ஏமாற்றி வருகிறவர்களை, அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பித்து மீண்டும் தவறு செய்யாதபடிக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு சம்பவங்களையும் உண்மை சம்பவங்களை திருச்சபை மக்கள் மத்தியில் கொண்டு வருகிறோம். இது அரசாங்கமும் கவனிக்கப்படணும். அதற்காக தான் இந்த பதிவை நம்ம பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்ஐ திருச்சபை, சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் சுவிசேஷத்துறை தான் சிஎஸ்ஐ. இந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில் பல்வேறு துறைகள் இருந்தும் எல்லா துறைகளையும் முடக்கி சிஎஸ்ஐ என்கிற மாபிய கும்பல் இன்னைக்கு இதை ஆளுகை செய்து வருகிறது. அந்த வகையில் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கோவை கிளை, அதோடைய உபக்கிளையான சேலம் ஜங்ஷன்ல இருக்கிற ட்ரினிட்டி சர்ச்சு, ஹோலி சர்ச்சு, இந்த ஹோலி சர்ச்சில் பல்வேறு முறைகேடுகள் வருவதாக நமக்கு தகவல் வருகிறது. பல்வேறு முறைகேடுகளும் பல்வேறு விதமான மக்களை ஏமாற்றி அங்க இருக்கிற காணிக்கை பணங்களையும் சரி, அங்க இருக்கிற நிர்வாக சீர்கேடுகளும் செயல்பட்டு வருகிறது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, இதுல சிஎஸ்ஐடி கம்பெனி கீழே செயல்படும் சுவிசேஷ துறையில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உண்டு. அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஆசிரியராக ஒருத்தர் பணிபுரிகிறார், எட்வர்ட் பால். இந்த எட்வர்ட் பால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியராக அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சப்போர்ட் பண்ற ஸ்கூலு. இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ற ஸ்கூல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சிஎஸ்ஐங்கிற பேர்ல சிஎஸ்ஐ ஸ்கூல்ல இருந்து பணிபுரிகிறாரு. இதுக்கு சம்பளம் வாங்குறாரு. அரசாங்கம் எய்டட் ஸ்கூல் இது. அப்போ நல்ல ஒரு வேலை சம்பளம் வாங்குறாரு. இந்த பணிக்கு வர்றதுக்கு இவர் முறைகேடு செய்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இன்னொருத்தருடைய சர்டிபிகேட்டை காமிச்சு இந்த பணிக்கு வந்திருக்கிறாருங்கிறது சொல்றாங்க. அதுவும் நம்மளோட விசாரணை குழு தீவிர விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போக இந்த எட்வர்ட் பால், இந்த சிஎஸ்ஐல ஸ்கூல் டீச்சரா இருக்காரு இல்லையா, அந்த எட்வர்ட் பால் அதே சிஎஸ்ஐ ட்ரினிட்டி சர்ச்சு, ஹோலி சர்ச்சில் பொருளாளராக இருக்கார். பொருளாளராக இருக்கான்னா, இவர் பொருளாளராக இருக்கிறதுக்கு சட்டப்படி தப்பு. ஏன்னா ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர இருக்கிறவங்க மற்ற எந்த நிர்வாகத்துகளையும் அவங்க பொறுப்புல இருக்கக்கூடாது. அந்த பொறுப்புல இருந்தாங்கன்னு சொன்னா இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எந்த பதவி ஆசையால பல்வேறு முறைகேடு நடக்கும். அவங்களுக்கு அரசாங்கம் என்ன வேலைக்காக நியமிச்சு சம்பளம் கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையில தொய்வு ஏற்படும், அந்த வேலையில கவனம் இருக்காது அப்படின்னு சொல்லிதான் அரசாங்கம் இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பதவி வகிக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த எட்வர்ட் பால் இரட்டை பதவியில இருக்கிறாரு. நம்ம எட்வர்ட் பால் இரட்டை பதவி நம்ம இருக்கிறது விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிறதுல நமக்கு எதிர்ப்பு கிடையாது, நமக்கு கோபம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது, இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த இரட்டை பதவியில வைத்து கொண்டு இன்னைக்கு முறைகேடுகளை செய்யறாரு. பாலியல் சீண்டல், அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த எட்வர்ட் பால் திருச்சபையில் இருக்கிற பெண்களுக்கு, குறிப்பாக
அவருடைய மகள் வயதுள்ள பெண்ணுக்கும் பாலியல் சீண்டல் செய்கிறதாக தகவல்கள் வருகிறது. அதற்கு பெண்கள் எல்லாம் முறையிடுறாங்க. எங்களுக்கு இந்த சம்பவத்த வந்து நாங்க வெளிய சொன்னோம்னா, எங்கள அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இன்னும் வந்து எங்களுடைய பதவி, எங்க வேலைகள்ல வந்து எங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்கன்னு. அது உண்மதான். இந்த ஆணாதிக்கம் என்கிற அந்த ஒரு சக்தி வந்து இந்த இடத்துல வந்து மேலோங்கி நிக்கும். அவ பெண்ணு தானே, அவள என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மேலோங்கி நிக்கும். அதனால அந்த பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க. பெண்கள முறைகேடுக்கு இவங்க செய்ற முறைகேடுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண சொன்னா, யாரும் போக மாட்டாங்க. அதனால தான் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. ஏன்னா, இவங்களுடைய பெயர்கள் வெளிய வந்து விட்டா, அவ சமூகத்துல வந்து எங்களுக்கு அவமானம், அசிங்கம்ன்னு சொல்லி நெனைக்கிறாங்க. இந்த விஷயம், இந்த எட்வர்ட் பாலோடைய சீண்டல், பாலியல் சீண்டல்னா, பெண்களுடைய பெண்கள்ட்ட போய் பின்பகுதிய தட்டுறது, அப்புறம் அவங்கள வந்து வர்ணிக்கிறது, இப்படி ரொம்ப சீண்டல்னா ரொம்ப கொடூரமான, கொச்சையான காரியங்கள செய்றாரு. இத நம்ம இன்னைக்கு ஏன் பேசுறோம்ன்னு சொன்னா, நாம என்ன கேட்கிறோம்னா, ப அவருக்கு பாலியல் கிண்டல் பண்ற அளவுக்கு அவருக்கு என்ன சோகனோ, என்ன சோதனைன்னு தெரியல. அப்போ இவரு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகஸ்துல இருக்கிறாரு. அரசாங்க உத்தியோகஸ்துல இருந்துகிட்டு இரட்டை பதவி ஸ்கூல்ல வந்து அ ட ஸ்கூ சர்ச்சில வந்து சிஎஸ்ஐ ஹோலி சர்ச்சில செக்ரட்டரியா இருக்கு. பொருளாளரா இருக்காரு. ட்ரெஷரரு. இந்த ட்ரெஷரரா இருந்து கொண்டு தனக்கு கொடுத்த அந்த அதிகாரம், மக்களுக்கு நல்லது செய்யணும், நன்மை செய்யணும், அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்துல ஒரு பொறுப்பு குடுக்குறாங்க. இவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி. ஆனா, முறைகேடுகளையும் இவருக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாமே இருக்கு. என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, இவர் வந்து பெண்களுகிட்ட இவருடைய அ அவரோட வீரங்கள காமிக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, ப எட்வர்ட் பால் அவர்களே, நீங்கள் திருமணம் ஆனவங்க தானே? திருமணம் ஆன மனைவி இருக்காங்க. அப்போ உங்கள் மனைவி கிட்ட இல்லாத விஷயங்கள் எப்படி இவங்க கிட்ட நீங்க சீண்டுற பெண்கள்கிட்ட இருக்கும்? ஏதாவது வித்தியாசமா ஏதாவது அவங்ககிட்ட இருக்குதா? இல்ல வித்தியாசமா ஏதாவது வச்சிருக்காங்களா? எதுக்காக அவங்கள வந்து நீங்க பாலியல் சீண்டல் பண்றீங்க? இந்த பாலியல் சீண்டல் சம்பவம் வந்து எங்களுடைய சிஎஸ்ஐடிஏ பயனாளி நலச்சங்கத்துக்கு தகவல் வந்து நாங்க வந்து பதிவு போட ஆரம்பிச்சதுமே, இவரை காப்பாற்றுவதற்கு யார் வரான்னு பார்த்தா, ரிட்டயர்டு ஆன டிஎஸ்பி. முன்னாள் டிஎஸ்பி ஒருத்தர் வராரு. சிவானந்தம். ஐயா சிவானந்தம் அவர்களே, உங்களுக்கும் பெண்கள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. நீங்க வந்து அரசாங்க பதவியில இருந்து ஒரு உன்னத பதவியில இருந்தீங்க. அப்போ நீங்க டிஎஸ்பியா காவல்துறையில ஒரு டிஎஸ்பியா நீங்கள் இருக்கும்போது, உங்க மேல எவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப இருக்குது. அதெல்லாம் அன்னைக்கு மறைச்சு நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க இல்லையா? இனிமேல் வந்து வயசான காலத்துல இந்த தொண்டு நிறுவனத்துல வந்து நீங்க கரஸ்பாண்டா இருக்கிறீங்க. இந்த எட்வர்ட் பால் வேலை செய்ற ஸ்கூல்ல நீங்க கரஸ்பாண்டு. இந்த கரஸ்பாண்ட் வேலைக்கு நீங்க இந்துவா இருக்கிறீங்க. இந்துங்கிற சர்டிபிகேட் இருக்குது. இல்லையா? இந்துவா இருக்கிற நீங்க எப்படி வந்து இந்த சேலம் ஹோலி சர்ச்சில வந்து கரஸ்பாண்டா வேலை நீங்க வாங்குனீங்க. இதற்கு அன்றைய தீமோத்தி ரவீந்தர் அன்றையில இன்னைக்கு அவர் தான் தீமோத்தி ரவீந்தர் தான் பிஷப்பா இருக்காரு. கங்காணி. இந்த கங்காணி தீமோத்தி ரவீந்தர்கிட்ட நீங்க 2 பேரும் ஆவணங்கள குடுத்து தான் அவங்கள நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ உங்க 2 பேருடைய ஆவணங்களையும் இந்த தீமோத்தி ரவீந்தர் அவர்கள் சரியாக விசாரிக்கவில்லையா? சரியாக ஆய்வு செய்யவில்லையா? இல்லாத இவங்க ஆய்வு செய்ய வேண்டாம் என்பதற்காக அவருக்கு நீங்கள் பல லட்சங்கள் பேரம் பேசப்பட்டு கொடுக்கப்பட்டதாக நாங்க கேள்விப்படுகிறோம். அப்போ கேள்விப்பட்டோம்னா, எட்வர்ட் பால் வந்து போலி ஆவணங்கள குடுத்து டீச்சர் வேலைய வாங்கியிருக்கிறாரு. இன்னொருடைய சர்டிபிகேட். அது வந்து ஆ புகார் அளிக்கப்பட்டு அது விசாரணை வளையத்தில் நாங்க கொண்டு வருவோம். அதுபோக
நீங்க ரிட்டயர்ட் ஆன ஒரு சர்வெண்ட், ரிட்டயர்ட் ஆன ஒரு டிஎஸ்பி. இந்த ரிட்டயர்ட் ஆன டிஎஸ்பியா இருந்து கொண்டு, இந்த எட்வர்ட் பாலுக்கு சாதகமான காரியங்கள எதுக்காக நீங்க செய்றீங்க? அவரை பாதுகாப்பதுல எதுக்கான காரியங்கள் நீங்க செஞ்சுட்டு வரீங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கமானது, சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு கீழ இருக்கிற ஒவ்வொரு துறைகளிலும் நடக்கிற முறைகேடுகள வெளிய கொண்டு வந்து, இந்த சிஎஸ்ஐயும், சிஎஸ்ஐடிஏ கம்பெனியும் பாதுகாக்க நாங்க குறியா இருக்கிறோம். அதனால நீங்க வந்து கரஸ்பாண்டன்ட்டா வந்த பதவிக்கு வந்தபோது 2 விதமான டாக்குமெண்ட்ல குடுத்துருக்கீங்க. 2 விதமான பெயர குடுத்துருக்கீங்க. உங்க பேரு என்ன? சிவானந்தம். என்ன சிவானந்தம்? சாமுவேல் சிவானந்தமா? வெறும் சிவானந்தமா? இல்ல என்ன சிவானந்தங்கிறது ஏதாவது ரெக்கார்டிக்கலா ஏதாவது இருக்குதா? நீங்கள் சமர்ப்பித்த கரஸ்பாண்டன்ட்டா வரக்கு நீங்க சமர்ப்பித்த ஆவணங்கள் சரியானதா? நீங்க உங்களோட சர்டிபிகேட் வந்து இந்துன்னு இருக்குது. இந்துவா இருக்கிற நீங்க எப்படி கிறிஸ்துவ நிர்வாகத்துக்குள்ள, சிஎஸ்ஐடிஏ கம்பெனி நிர்வாகத்துக்குள்ள கரஸ்பாண்டன்ட்டாக வர முடியும்? அது மட்டுமல்ல, நீங்க அங்க பணிபுரியிற ஒவ்வொரு டீச்சர்கள்ட்டயும் அவங்க சம்பளத்துலருந்து 5%லேருந்து 10% வரை கேட்குறீங்க. அது மட்டுமல்ல, சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி நீங்க வற்புறுத்துறீங்க. பிரியாணி வாங்கிட்டு வா. இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியலையா? அசிங்கமா தெரியலையா? ரொம்ப வேதனையா இருக்குது. ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஒ ஒரு டிஎஸ்பியான்னா ரிட்டயர்டு டிஎஸ்பியா நீங்க இருந்தீங்க. நேர்மையா இருப்பீங்கன்னு நெனச்சாங்க. அ காவல்துறையில எந்த அளவுக்கு நேர்மை அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா, இந்த அளவுக்கு மோசமான அதிகாரிகள் இருக்கிறது கேவலமா இருக்குது. அப்போ நீங்க ஒரு பெண்களை பாலியல் சீண்டல் செய்ற திருடனை நீங்க காப்பாற்றி வர்றங்க. காப்பாற்றி வருவதற்காக இப்ப 2, 3 நாட்களாக பல்வேறு விதமான திட்டங்களை வகுக்கிறீங்க. நான் கேள்வி கேட்ட எங்க மேல, காவல் நிலையத்தில புகார் அளித்து, காவல் நிலையத்தில கொண்டு உங்கள் அடக்குமுறைகளை கொண்டு வந்து எங்களை அடக்கி ஆளலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க. அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா, நீதி என்னைக்குமே ஜெயிக்கும். கர்த்தர் அதற்கு வழிவகைகளை செய்வார். ஒருபோதும் நீதி தோற்று விடாது என்பத இந்த காணொளி மூலமா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வயசாயிருச்சு. நீ ஓய்வு நாட்கள்ல நல்ல நல்ல காரியங்கள செஞ்சு, நல்ல நல்ல விஷயங்கள செஞ்சுட்டு போலாம். அதற்காக நீங்கள் வந்து இந்த சிஎஸ்ஐ சபையிலயும், சிஎஸ்ஐ பள்ளி நிர்வாகத்திலயும் வந்து உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் மிரட்டி உங்களுடைய பதவி, நீங்க முன்னாள் ஒரு காவல்துறை அதிகாரி, அப்போ வந்து அ மக்கள நீங்க வந்து அடக்கி வச்சிரலாம்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. தயவுசெய்து சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் அதற்கு அனுமதிக்காது. இந்த எட்வர்ட் பாலை நீங்க இப்பொழுது காப்பாற்றுவதற்காக நீங்கள் முன்னெடுத்திருக்கிற காரியங்களுக்காக உங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா, இந்த ஒரு வயசான காலங்கள்ல, இந்த ஓய்வு பெறும் காலங்கள்ல நல்ல காரியம், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அத விட்டுட்டு, நீங்க வந்து அ ஒரு காவல்துறை அதிகாரியா அந்த அந்த ஒரு வச்சு என்ன பண்ணீங்க? போலியா உள்ள வர்றீங்க. உள்ள வந்து அ ஆசிரியர்கள்ட்ட முறைகேடு செய்றீங்க. அவங்க சம்பளத்துல கமிஷன் வாங்குறீங்க. அவங்க கிட்ட பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றீங்க. அங்க வர்ற அ வர்ற பிள்ளையோட மாணவிகளுடைய பெற்றோர்கள்ட்ட அது வேணும், இது வேணும் வாங்கிக்கிறீங்க. இன்னும் போக இந்த எட்வர்ட் பால் இது ஒரு பரிசுத்த தேவாலயத்துல வந்து பெண்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தார் என்றால், அது கண்டிக்கிறோம். நீங்க கண்டிச்சு உணர்த்தியிருக்கணும் அவருக்கு. தவறு செய்யான்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஒரு தவறை தட்டி கேட்க வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரியே, அவருக்கு நீங்க துணை போயிருக்கீங்க. அப்போ துணை போயி அவர காப்பாற்றுவதில நீங்க முனைப்பா இருக்கிறீங்க. நீங்க பல்வேறு முறைகள்ல செஞ்சுட்டு வரீங்க. உடனடியாக சிசிடிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தின் கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் இந்த கரஸ்பாண்டன்ட் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அதேபோல சிஎஸ்ஐ
சபையில் போலீஸ் சபையில் பொருளாளராக பதவி வகித்து வரும் எட்வர்ட் பால் பணியிடை அந்த பதவியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். மட்டுமல்லாமல் இந்த இரட்டை பதவி வகித்தால் எட்வர்ட் பால் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த பதவியும் இந்த வேலையும் நாங்கள் இவரை இந்த வேலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நம் நீதிமன்றத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மீண்டும் இதுபோல தவறுகள் செய்யாதீர்கள். நீங்கள் தவறு செய்து பதவியை வாங்கி கொண்டு இது அரசியல் அல்ல. வலம் வர்றதுக்கு இது அரசியல் அல்ல. இது சுவிசேஷம், இது ஊழியம். மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். நன்மைகளை மறைத்து திருடர்களோடு நீங்கள் வலம் வருவது கண்டிக்கத்தக்கது. இதே போல நெல்சன் கொர்னலிஸ் அந்த ஸ்கூலின் பியூனாக வேலை பார்க்கும் நெல்சன் கொர்னலிஸ், நீங்க எல்லாம் ஒரு டீம் ஒர்க் அங்க பண்றீங்கிறத நாங்க கேள்விப்படுறோம். உங்க டீம் ஒர்க் இது மக்களுக்கு சாதகமா இல்ல, மக்களுக்கு பாதகமான எதிர் வினைகளை செய்து வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்ப நினைக்கலாம், உங்களுக்கு பதவி இருக்கு, பகட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார். நெல்சன் கொர்னலிஸ் மேல ஒரு கொலை வழக்குல ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்டு, இன்னைக்கு கோவை ஈரோடு சேலம் திருமண்டலத்தில் செயலாளர் சொல்லி போலியாக மக்களை ஏமாற்றி பணங்களை எல்லாம் சூறையாடி கொண்டு வருகிற ஒரு நய வஞ்சகன். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுல ஒரு கும்பலவே நீங்க வச்சிருக்கீங்க. கும்பலான்னா உங்களை காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு ஜால்ரா போடுற ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல்லாம் யாருங்கிறத இன்னும் நாங்க வெளிப்படுத்துவேன். அது போக இந்த எட்வர்ட் பாலை காப்பாத்தி வர்றது டிசி மெம்பர் ஒரு 5 பேர் 6 பேர் மேல இருக்கிறீங்க. டிசி மெம்பர்களுக்கும் சொல்றோம், இப்படிப்பட்ட தவறுகள் நடக்குமா நீங்க கண்டிச்சு உணர்த்தணும். அதை கண்டிக்காம அவங்களுக்கு அரவணைச்சு அவங்கள தட்டி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு சாதகமான காரியங்களை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. இது ஆண்டவருடைய உன்னத ஊழியம். இந்த ஊழியத்துக்கு எதிரான காரியங்கள் தயவு செய்து செய்யாதீர்கள். திருச்சபை மக்களே, இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தென்னிந்திய திருச்சபையில் இதுபோல அநியாயம் அக்கிரமம் நடக்கிறதை ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஏன் ஆயராக சுவிசேஷ பணியாளராக வேலை செய்யும் மதிப்புக்குரிய சகோதரர் சாந்தி பிரேமகுமார் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்சபை மக்களிடத்திலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய போதகரே, இவர்களை ஒன்று கேட்பதில்லை, இவர்களை அரவணைத்து செல்லுகிறார் என்று அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்று ஆதங்கப்படுகிறார்கள். எனவே ரெவரண்ட் சாந்தி பிரேம்குமார் ஐயா அவர்களே, இந்த நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து இந்த 2 பேரையும் பதவியிலிருந்து உடனே சஸ்பெண்ட் செய்து வெளியேற்றும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மீறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றம் சென்று உங்கள் மீதும் கிரிமினல் நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த பதிவு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இனி சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் சும்மா இருக்காது என்பதை இந்த காணொலி மூலமாக சிஎஸ்ஐ திருடர்களுக்கு, சிஎஸ்ஐயை ஏமாற்றி கொண்டு சிஎஸ்ஐ என்ற பேரில் ஏமாற்றி வருகிற போலிகளுக்கு இதன் மூலமாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.